இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்கவும் வலியுறுத்தி ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4வது நாளில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தை மீனவர்கள் மேற்கொண்டனர். இதில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பாஜகவின் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் 3656 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய மீனவர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் வெளிநாட்டு மீன்பிடி சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த ஒன்றிய அரசோட 10 ஆண்டு காலத்தில் மட்டும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3656 பேர். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இதில் நீங்க தான் நேரடியாக தலையிட்டு தீர்க்கணும். மிக கொடூரமான விடுமுறை. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். விதிமுறைகள், தண்டனைகள் அடங்கியிருக்கக்கூடிய 2018ஆம் ஆண்டு சட்டத்தை இலங்கை அரசு நீக்கணும். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவங்களோட மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திட நீங்க பேசணும்.